திரு எம். குமார், திரைப்படங்களில் சாதி அரசியல் உங்கள் பார்வை என்ன? என்னுடைய பார்வை, அதாவது 75 வருஷத்துக்கு முன்னால் ஜாதிய துவேஷம் எவ்வளவு இருந்ததோ அதுலேருந்து இன்றைக்கி ஒரு 25% 30% இன்றைக்கி இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அது சினிமா மூலமாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் யோசித்து எடுக்கிற முடிவுகள் அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதில் வைக்கக்கூடிய வாதங்களும் பிரதிவாதங்களும் அது சமூகத்தில் ஒரு பதட்டத்தை தூண்டிடும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பதட்டம் ஏற்படுத்தும் டெஃபினட்டாக ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ சினிமா பார்க்குற இளைஞர்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே தன்னிறைவு அறிவில் தன்னிறைவு அடைந்தவர்களாக நம்ம பார்க்க முடியாது. சமூகம் படிப்படியாக கல்விக்கு தான் அந்த சக்தி இருக்குது. கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் கல்வி தான் சமூக நிவாரணி. அத்தனையும் வீழ்த்தி ஒரே நேரத்தில் எல்லா லெவலையும் வீழ்த்தி டாப் லெவலில் உட்கார வைக்கக்கூடிய தகுதி எதுக்கு இருக்குன்னா கல்விக்கு இருக்கிறது. அந்த கல்வியை தான் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திலிருந்து எல்லா தரப்புகளும் சினிமாவும் அதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம இந்தியாவில் சினிமா முதல்ல 1913 நினைக்கிறேன், 1913 தான் வந்தது முதல்ல படம். ஹரிச்சந்திரா தான் ஃபஸ்ட்டு. அந்த படத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் படம் 18 வந்தது. அதே புராண கதை தான். அப்போல்லாம் பேச்சு படம் கிடையாது. அதுக்கப்புறம் 31 தான் அது கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் 44 ஹரிதாஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அந்த காலத்தில் எடுத்த கலைஞர்கள் ரொம்ப கவனமாக அன்னைக்கு இருந்த சமூக அமைப்புக்கு தகுந்த மாதிரி மக்களை எஜுகேட் பண்ணுறது, குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும், மனிதன் எப்படி மொத்தத்தில் வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய படமாக இது இருந்தது. இப்போ சம்பூர்ண ராமாயணத்தை எடுத்துக்கங்க, சோமு பந்துலுன்னு எனக்கு 2 பேர் பார்ட்னர்ஸாக எடுத்தாங்க. ஹரிதாஸ்லாம் என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எவ்வளோ நாள் ஓடிச்சு அது தெரியுங்க. அது என்ன கதை, அது சமூகத்துக்கு என்ன விதமான கருத்தை சொல்லிட்டு இருந்தது? அந்த காலத்தில் மன்மதலிலே வென்றார் உண்டோ தான் அந்த பாட்டு. மன்மதலிலே வென்றார் அது இப்போ இவர் மாரி செல்வராஜ் சொன்னது போல அது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு கற்றுக் கொடுத்ததா? இல்லை, கற்றுக் கொடுக்கல சார். அது இருக்கிறத நாங்கள் சொல்கிறோங்கிற மாதிரி அவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவங்களே நாங்கள் உள்ளதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்னு அவங்கள கேட்டால் அவங்களும் அந்த பதில் தான் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், சம்பூர்ண ராமாயணத்தை எடுத்த 2 பேர் லாஸ் ஆகி இன்னைக்கு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த படத்தை எடுத்ததுனால அவ்வளோ கஷ்டத்துக்கு ஆகிட்டாங்க. ஓகே. சோமுன்னு ஒருத்தரும் பந்துலு பிஆர் பந்துலு வேற இதில் வந்துட்டாரு. சோமு ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் சன்னு நடராஜன் கூட இப்போ கூட இருக்காரு. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பல படங்கள் சமுதாயத்திற்கு நல்லதை மட்டும்தான் அது செய்யணுங்கிறது 1000 கோணத்தில் 1000 ஆங்கிளில் பார்த்து அந்த படத்தை எடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி வரலாங்கிறீங்களா? இன்னைக்கு உள்ளவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால், பாதிக்கப்படாதவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல படம் நல்லா ஓடணும், நிறைய பணம் வரணும், நல்ல பேர் வரணுங்கிறது முதல் ஆங்கிள். ரெண்டாவது அப்படித்தான் இருக்கிறாங்கன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? இல்ல அதுதான் அவங்க எல்லாம் பணம் போட்டு. இப்ப நான் சொன்ன எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்க. சம்பூர்ண ராமாயணம் எடுத்து தெருவில் போறவங்க ஒண்ணு அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? திருவிளையாடல் எடுத்தவர் இன்னைக்கும் தமிழ் சினிமால திருவிளையாடல் ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அதற்காக நான் அவங்க கமர்ஷியலாவும் அதை பார்க்கட்டும், தப்பு இல்லை. அவங்க பணம் போடுறாங்க, கஷ்டப்பட்டு வட்டி கிட்டிக்கு வாங்கி போட்டு படத்தை எடுப்பாங்க. சரிங்க, அது ஓடுனா தான் அவங்களுக்கு நல்லா வரும். ஆனால் அதற்கு தங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தங்களுடைய பிரபலத்துக்காகவும் சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, நான் பிரவீன் காந்தி சொன்னது போல அவர் கருத்தில் பல விஷயத்தில் எனக்கு உடன்பாடு. சரி, ஒன்றும் இல்லைங்க. இவங்க 2 பேரும் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி விவாதமாக இருக்கிறாங்க. சினி இண்டஸ்ட்ரிக்கு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு வைங்க. ஆமாம், ஒரு 10 படங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படங்களுடைய தாக்கமாக தமிழ்நாட்டில் என்ன ஒரு பதட்டமான சூழல் இல்லை ஒரு கலவர சூழல் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அது தலையெடுக்குது. இதை இந்த மாதிரி விவாதங்களில் நான் தான் சொல்கிறேனே, 10 வருஷமா என்ன அப்படி நடந்ததுன்னு கற்றவன் உயர்ந்த வாழ்க்கையை அவன் எப்படி கிடைச்சான்னு இவங்க சொல்லட்டுமே. இந்த சமூகத்துல இருந்து அவங்க என்ன படம் எடுக்கணும் நீங்க எப்படி முடியும்? நான் அவங்கள நான் சொன்ன மாதிரி எடுங்கன்னு நான் கேட்கவும் இல்லை. அப்புறம் என்னுடைய கருத்து, அந்த சினிமா அந்த படத்தின் அந்த கருத்தாக்கத்துல என்கிட்ட கருத்து கேட்குறீங்க, நான் என் கருத்தை சொல்றேன். கல்வியை கற்றுக்கிறதுக்கு தூண்டி எடுங்க. கல்வியை கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். எல்லா ஜாதியும் எல்லாம் ஒன்றாயிரும் சார், ஜெல்லாயிரும். கல்விக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு. அதுக்கு நான் 10-15 உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும். கடைசி நிலையில் இருக்கிறவங்க ஒரு ஆணும், ஏன்னா உயர்ந்த ஜாதியில் இருக்கிற பெண்ணையும் கல்யாணம் பண்ணது 1000 இருக்கு. இதெல்லாம் கல்வியால் நடந்திருக்கு. சரிங்க, கல்வி புரட்சியால் நடந்திருக்கிறது. அப்படித்தான் சமூகம் மாறணுமே தவிர, நான் நீ
இங்க படங்கள் பிரச்சனையா இல்ல படங்கள் எடுக்கக்கூடியவர்கள் பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கு. பணத்திற்காக எதையும் வேணாலும் ஒண்ணும் பயன்படுத்த இல்லைங்க. இப்ப நான் ரவீந்திரன் துரைசாமிகிட்ட கேட்டதான் உங்கள்கிட்டையும் கேட்கிறேன். இப்ப பாரதி ராஜா தேவருங்கிறது படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த சமூகங்களுக்குள்ள ஒரு கலவர சூழல் ஏற்படும் அப்படிங்கிற குரல் வரல. இப்போ உன்னால் முடியும் தம்பியில பிலகரி மார்த்தாண்டம் பிள்ளை வந்து இன்னொரு ஒரு அரிஜன பொண்ணை நீ எப்படி கட்டுவ அப்படின்னு கேட்டு பல வசனங்கள் அந்த படங்கள்ல இருக்கும். அந்த படத்துல இருந்து ஒரு சமூகத்துக்கு பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்குன்னு எந்த இடத்துலையும் அந்த விமர்சனங்கள் கேள்விகள் எழலை. அதே மாதிரி பல படங்கள் இருக்கு. இது நம்ம ஆளு இந்த ரைட், ஓகே, நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. இது நம்ம ஆளு வேதம்புதி தான் நான் சொன்னது. பாலுத்தேவர் பாரதி கண்ணம்மா படங்கள் எடுக்கும்போது இப்படியான நீங்க வந்து சமூகத்தின் அமைதியை சீர்குலைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளோ விமர்சனங்களோ எழலை. இவங்களும் அதே மாதிரியான படங்கள் எடுக்கும்போது அந்த சாதி ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கும் போது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க படிக்க வைங்க, நீங்க கல்வியை சொல்லுங்க, நீங்க மற்றதை எடுங்க, முன்னேறின கதை எடுங்க அப்படின்ற கேள்விகளும் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களும் வருதுன்னா அப்ப இங்க படம் பிரச்சனையா, படம் எடுக்கக்கூடியவர்களின் சமூகங்கள் பிரச்சனையா? நான் சொல்வது இதுல ஒண்ணே ஒண்ணுதான் சார். ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா. கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க வேண்டிய மீடியா, உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மீடியா. ஓகே, அதுல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கருத்தும் கருத்தாக்கமும் சித்தரிப்பும் சமூகத்துக்கு எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. என்ன பாதிப்பு ஏற்படுத்திருந்தாங்க நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். 10 வருஷமா இவங்க சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க, என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சில தரவுகளோட சொன்னீங்கன்னா நம்ம விவாதத்துக்கு நீங்க வலுச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வெறுமனே பதற்றம் ஏற்படுத்தினோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ பாரதி ராஜா பாலச்சந்தருக்கு பாக்யராஜுக்கு இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் இவங்களுக்கு ஏன் இல்லாம போகுதுன்னு கேட்கிறேன். இன்னைக்கு பாலச்சந்தர் காலகட்டம் இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னால உள்ளது. என்ன 50 வருஷத்துக்கு முன்னாடி? பாலச்சந்தர் படம் உன்னால் முடியும் தம்பி எப்ப வந்தது? உன்னால் முடியும் தம்பி 85க்கு பிறகு தான் வந்தது. 85-90களில் வந்தது. அது ஒரு சத்தியமூர்த்தி, அவர் பேர் என்ன, அவருடைய கதை எம்.எஸ். உதயமூர்த்தியுடைய படம், பாலச்சந்தர் எடுத்த படம், கமலஹாசன் நடித்தது. அதுலலாம் இல்ல அந்த காலகட்டத்துல இந்த மீடியா வெளிச்சங்கள் இப்படியெல்லாம் விவாதங்கள்லாம் அந்த காலத்துல கிடையாது. கருத்து பரிமாற்றங்களுக்கு அப்ப இன்னைக்கு வழி இல்ல. எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, பெருசா தெரியாது. எல்லா கருத்துக்களும் அக்கு வேற ஆணி வேற விவாதிக்கக்கூடிய காலகட்டத்துல நாம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம் 2025ல. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில சமூகத்துல இருக்கிற பல ஏற்றத்தாழ்வுகளை நான் எடுத்து சொல்றேன், நடந்ததை தான் நான் சொல்லியிருக்கேன் என்கிற ஒரு வாதத்தையும் என்னுடைய படம் வெற்றி அடையணுங்கிற நோக்கத்தையும் அடிப்படையாக மட்டும் கொண்டு எடுக்காம சமூகத்துல எந்த பதட்டமும் வராமலும் இருக்க வேண்டும். என்ன பதட்டம் வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன் குமார். 10 வருஷமா என்ன பதட்டம் வந்து சின்ன ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த விவாதம் வச்சதுக்கு காரணமே அதுல ஏதோ சம்திங் ராங். அப்படி கிடையாது. உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நியாயமானதா இல்ல உள்நோக்கத்தோட இருக்காங்கிறது தான் தலைப்பு. பதட்டம் வந்ததுனால இதை வைக்கல, விமர்சனம் வந்ததுனால வச்சிருக்கோம். விமர்சனம் வந்திருக்குல்ல, வந்திருக்கு. 10 வருஷமா அப்படி பதட்டம் ஏற்பட்டிருக்கா இல்ல கலவரங்கள் ஏற்பட்டிருக்கான்னு ஒரு 2 கருத்தை சொல்லி நான் ஒரு விவாதத்தை உண்டு பண்ணதுக்கு நான் விரும்பல. இந்த சினிமா இல்ல அந்த மாதிரி நான் விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களே இன்னைக்கு அதுல ஒரு தலைப்பு, அதுல ஒரு டிஃபரன்சஸ் ஆரோக்கியமா விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நோக்கத்தை நானும் பதில் சொல்றேன். அதுல ஒரு நார்மல் பிலிமை விட அதுல ஒரு வித்தியாசம் இருக்க போய் தான் நீங்க அந்த ஒரு சினிமாவை பர்டிகுலரா இன்னைக்கு நம்ம ஒரு வேல்யூபிள் டைம்ல அதை விவாதித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இதுல எனக்கு நான் இது அதிகமா இதுக்கு கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, சமூக பொறுப்பு இதுல அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறது இல்லைன்னு நான் சொல்லல. இல்லைன்னு ஏன்னா நான் இந்த படம் பார்க்கல. நான் இந்த இதுல தான் ட்ரெய்லர்ல பார்த்துருக்கேனே தவிர ஃபுல்லா படத்தை பார்க்கல. நான் இதுல சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, சமூகத்துல இருக்கிறத நேற்று 50 வருஷத்துக்கு முன்ன பேசுனதை இப்போ பேச முடியாது. இப்போ பின் பாயிண்ட்ல இப்ப நீங்க கேள்வி கேட்குறீங்களா, அந்த மாதிரி ஆணித்தரமா இன்ச் பை இன்ச் கேள்வி கேட்குற மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ற காலம் இது. அது உலகத்துக்கு உடனே போகக்கூடிய சேரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் சமூகத்துக்கு இதனால் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுல டைரக்டர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தாங்க. பாசமலராக இருக்கட்டும், பாவமன்னிப்பா இருக்கட்டும், பார்த்தால் பசிதராக இருக்கட்டும், எம்ஜிஆர் நடித்த படங்களாக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் சமூகத்தில் ஒரு அதாவது ஜாதி மத பேதத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் தான் சினிமா இருந்தது. ஜாதிக்குள்ள வந்து ஜாதியை ஒரு கருவா வைத்து ஜாதி டிஃபரன்சஸை இதன் மூலமா கொண்டு வரணும்னு நினைக்கிறத விட்டுட்டு, அது அரசாங்கம் செய்துகிட்டு இருக்கு. நிறைய பணிகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. கல்வியை கொடுத்து கல்வி மூலமா தான் அது மாறணுமே தவிர தன்னால மாறணும் சார். அது அதெல்லாம் அந்த ஏற்றத்தாழ்வு தன்னால மாறணும். சினிமாவில் சொல்றோம், அதனால விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம்னு சொல்றதே முதல்ல தவறுங்கிறேன் நான்.
அது பதட்டத்தை தான் ஏற்படுத்தும். அந்த பதட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் நீங்கள் அனுபவிச்சுங்க. நான் எனக்கு அதில் சம்மந்தம் இல்லை. பதட்டம் வந்துச்சுன்னா நான் அப்போ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. வந்துதான் வரலங்கிறது. அதில் ஒரு வித்தியாசம் இருக்க போய் தான் நீங்கள் விவாதிச்சிருக்கீங்க. அந்த வித்தியாசத்தை நான் பாயிண்டாக எடுத்திருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். இதில் என்னென்னா, இப்போது தேவர் மகனில் அந்த ஒரு ஜாதிக்குள்ளேயே பெரிய தேவர் சின்ன தேவர் அப்படிங்கிறத அப்படியே கட்டமைச்சு அவங்களும் இதை யோசிச்சு தான் இந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு தான் பண்ணியிருக்காங்க. இவர் அதை தாண்டிட்டார். மாரி செல்வராஜ் இவர் அந்த சமூக மேம்பாட்டுக்காக அந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா அது பரவாயில்ல. இன்னொரு சமூகத்தை வந்து கொஞ்சம் அது ஒரு டிஃபரன்சஸை காமிச்சு கொண்டு வந்ததுனால. நீங்க படம் பார்க்கல? நான் படம் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்து எப்படி? ட்ரெய்லர் பார்த்தேன். படம் பார்த்துட்டு இல்லை, நான் ட்ரெய்லரில் பார்த்தேன். ஆனால் அதை நோட்டீஸ் பண்ணேன். அது தவறு இல்லை. இல்லை இப்போ உண்மையான படம் பார்த்தாதான் அது என்ன சாராம்சம். அது பார்க்காமலே நீங்க வந்து இன்னொரு சமூகத்தை குறை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக பார்க்கணுங்கிறது நீங்கள் எனக்கு எப்போ சொன்னீங்களோ அந்த டைமில் அதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதில் அந்த சில விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு, மற்ற நண்பர்கள்லாம் பேசுனதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இதை. அதனால இதில் நீங்கள் வந்து அந்த காலத்தில் எந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சமூக மாற்றம் என்பது இந்த கருத்துக்கள் மூலமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறது பதட்டத்தை தூண்டும். அது 200% உண்மை. அது ஏன்னா இன்னொரு சமூக அமைப்புகள் இயல்பாக உருவானது. நான் ஒரு வரலாற்றாளர் தான் சொல்கிறேன். சமூக இயல்பு அவர் உருவாக்குன எல்லாரும் சௌரியமாக இருந்துக்கிட்டாங்க. பின்னால் சௌரியமாக தொழில் ரீதியாக சமூகம் உருவானது. ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் வந்தது. பின்னால் யாரெல்லாம் சௌரியமாக இருந்தாங்களோ அவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இப்போ அது மாற்றம் வந்து விட்டது. இனிமேல் அதை தடுக்கவே முடியாது யாரும். தன்னால் மாறணும் சார். அந்த மாற்றத்தை பைபாஸ் பண்ணி எந்த நோக்கத்தை அரசாங்கம் திணிச்சாலும் யார் திணிச்சாலுமே அது பதட்டத்தை உண்டு பண்ணும். அதை எல்லாரும் அவாய்ட் பண்ணணும். சமூக மாற்றத்துக்கு ஒரே காரணி நல்ல எஜுகேஷன். எனக்கு 65 மார்க் எடுத்தால் போதுங்கிற நிலைமையை முதல்ல நிறுத்தணும். எல்லாம் நல்லா படிக்கணும். நான் உன்னை விட நான் குறைஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ். அது என்ன 65 மார்க் எடுத்தால் போதும்னா என்ன அர்த்தம்? இல்லை, இடஒதுக்கீடு அளவுகோலை நான் சொல்கிறேன். இடஒதுக்கீடு அளவுகளை சொல்கிறேன். நான் ஒன்றை விட குறைஞ்சவன் இல்லையா? நானும் ஒன்றை மேலே படிப்பேன், சேலஞ்ச் பண்ணுறேன். எதையும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அரியலூரில் குக்கிராமத்தில் படிக்கிற ஒரு எந்த வசதியும் இல்லாமல் படிக்கிற ஒரு மாணவியும், அண்ணா நகரில் எல்லா வசதியோடு படிக்கிற ஒரு மாணவியும் ஒரே தட்டில் வச்சு பார்ப்பீங்களா? நீங்கள் இந்த ஒரு தட்டு நீங்கள் இந்த ஒரு தட்டு எத்தனை காலத்துக்கு சொல்ல போகிறீங்க? இப்போ நான் தப்பாக சொல்கிறேன்னா? தப்பாக சொல்லலை. இடஒதுக்கீடு காலத்தில் 10 வருஷம் 15 வருஷம் சொல்லப்பட்டது. நான் இடஒதுக்கீடு எதிராக பேசுகிறேன். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம். நான் பொது உண்மையை சொல்கிறேன். பொதுவான ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். எல்லாத்துலேயும் கிளைம் பண்ணுறோம்ல. இப்போ இதில் கிளைம் பண்ணுறோம். ஏற்றத்தாழ்வாக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் படிப்பேன். ஒன்றை போல் என்ன குறை உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் கேட்டு போயிருக்கு நம்ம கவர்மெண்ட். என்னுடைய நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருக்கேன்னா எனக்கு என் இடத்துல ஒரு சென்டரை போடு, எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடு, எல்லா வசதியும் பண்ணி கொடு, நான் நல்லா படிச்சிடுறேன்னு தான் சொல்லணுமே தவிர மற்ற போட்டி வரும்போது இதெல்லாம் வருது. சரி, இது ஒரு நீண்ட விவாதம். நம்ம இன்னொரு நாள் பொறுமையாக விவாதிக்கலாம். நன்றி.